சக்தியின் அருள் பெற்ற தெய்வமகன், மக்களின் மனம் கவர்ந்த மனோகரன், ஏழை பங்காளன், எங்க ஊர் ராஜா, அதமத்தை அழிக்க வந்த தர்மராஜா. பராக் பராக் பராக். டேய், அந்த கோமாளி ராஜா வர்றான்டா. அரை வாங்கினா ஆளுக்கு 10 ரூபாய் தருவான்டா. வாங்கடா போலாம். கும்பிடுற மகாராஜா. வாருங்கள் மக்களே, அந்த பாலவன்னாரா செப்பு. கஷ்டம் தாங்க முடியலீங்க, கன்னத்துல அரைங்க. தவறு செய்யாத உன்னை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும்? நீங்க அப்படி சொல்லப்படாது, கண்டிப்பா என் கன்னத்துல அடிச்சுதான் தீரணும். என்ன மகனை தேடுகிறாய்? பணத்தை தேடுறேன். மண்ணிலே தேடினால் கிடைக்காது, உழுது தேடினால் தான் கிடைக்கும். உதவாக்கரைகளே, காலையிலே சூதாட்டமா? ஓடு. அழும் குழந்தைக்கு அமுதூட்டி அரவணைக்க வேண்டிய தாய் அடித்துக் கொள்கிறாயே, ஏனம்மா? பின்னென்னையா, அந்த புண்ணிய கோடி என் புருஷன் அநியாயமா கொன்னுட்டு என்னையும் என் குழந்தையும் அனாதையா தெருவுல நிக்க வச்சுட்டான். அது பசிக்குதுன்னு அழுதா நான் சாப்பாட்டுக்கு எங்கயா போவேன்? தாயே ஐயோ, பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பாரத பூமியில் இந்த பச்சை குழந்தையின் பசியை தீர்க்க வழி இல்லையா? மகாராஜா, ஊருக்கே படி அளக்கிற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதா? ஏன் முடியாது? தாயே, டபுள் ரொட்டி பெத்துக்கோ. தாயே, மக்களின் குறையை போக்கவே யாவங்கு விஷயம் செய்தோம். உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா. ஆராய்ச்சி மணி அடி, வேண்டியது கிடைக்கும். தளபதி பீச்சாவ். பீச்சே? பீச்சாடாண்ணா. பீச்சாடாண்ணா அவங்க. மகாராஜா, எதிரிகள் வரானுகள். மகாராஜா வணக்கங்க. வாருங்கள் தோழர்களே, நேற்று வாங்கியது போதாதா, இன்னும் வேண்டுமா? ஐயோ வேண்டாங்க, உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளிகிட்ட சொன்னோம், உடனே கூட்டிட்டு வர சொன்னார். எதற்காக? மகாராஜா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயோ சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்க மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோட பழக்கம். உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா? வருகிறேன் என்று போய் சொல். வாங்க, நம்ம காலையிலே போலாம். குதிரை என்ன பண்றது? டிக்கில போட்டுக்கலான்றியா? முண்டா, அவர் வாகனத்திலே வருவாரு, நீ போடா. மகாராஜா, நீங்கள் போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. தளபதி, விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன். விஷம் வைக்க நினைத்தால் அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன். தும் பேலஸ் ஜாத்தா, அவன் விருந்துக்கு ஜாத்தா. என் நாட்டில் திருடனா? 10 மாசம் ஹேண்ட்ஸ்அப்டா. போடுறா கைய கீழே. பதிதா நின்னஞ்சா. ஏன் திருடினாய்? பசி, வேலை கிடைக்கல. ஆலைகள் 1000 எங்கே? வேலைகள் போவது எங்கே? வந்தாரை எல்லாம் வாழ வைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சொந்த ஊர்க்காரனுக்கு வேலை இல்லையா? ஜா பகவான், ஜா பார்த்து கையை போடுறா பையி. தம்ப பையில் கத்த கத்தையாக பணம். அது ஏன் பணங்க? நாரி, தேவைக்காக எடுப்பவன் திருடன் அல்ல, தேவைக்கு மேல் அதிகமாக வைத்திருப்பவன் தான் ஒரிஜினல் திருடன். திருடி இந்தா உன் டம்பப்பை. இனிமேல் பசி என்றால் திருடாதேடா பைத்தியக்காரா. 10 ரூபாய் செலவுக்கு வைத்துக் கொள். என்னங்க நீங்க அடிச்ச பணம் வருது? நீங்க யாரு? ஏழைகளின் பங்காளன், எளியவர்களின் நண்பன், எத்தர்களின் கொட்டத்தை அடக்க வந்த தொண்டன். என் பெயர் தர்மராஜா. தர்மராஜாவா? ஆமாம் ராணி, நான் தேச சஞ்சாரம் செய்வதற்காக இந்த நாட்டை சிலரிடம் ஒப்படைத்து சென்றிருந்தேன். நான் வருவதற்குள் இந்த நாட்டையை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். ஆமாம், தேசம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. பையா பையா, தனுசை கொடு. உனக்கு வேலை இல்லை என்று சொன்னாயே, ஆமா. எங்கே உன் பலத்தை காட்டு. தெரிகிறதா? உனக்கு சொய் சொய் தெரியுமா? சொய் சொய்னா கத்தி சண்டை சினிமால பாத்துருக்கேன். டுசிங் டுசிங் தெரியுமா? டுசிங் டுசிங்க. ஓ, கன் ஃபைட், இதுவும் சினிமால பாத்துருக்கேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றி. இன்று முதல் நீதான் என் தளபதி. தளபதி. ஆஹா, தினமும் நீங்க என் கன்னத்துல அடிச்சுக்கிட்டே இருங்க, கையில பணமா கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் உங்க பின்னாலே வந்துட்டு இருக்கிறேன். தளபதி, தன்னலம் கருதாது நீ நடந்து கொண்டால் என்னோடு எப்போதுமே இருக்கலாம். உத்தரவு மகாராஜா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, குடை கொடுத்தான் குதிரைக்கு தர்மராஜா. தர்மராஜா, எனக்கு தளபதி பதவி கொடுத்தீர்கள், சரி, அது என்னது? டொட்டொடை. டொட்டொடை தெரியாதா? தெரியாதே. டொட்டொடை தெரியாது? டொட்டொடை தெரியாது வேந்தே. எனக்கும் தெரியாது. மகாராஜா, தளபதி, இதுதான் நமது அரண்மனை.
பெரிச்சாளி தளபதி, இதெல்லாம் அக்கிரமம். நமது கோட்டைக்குள்ளே இந்த பெரிச்சாளிகள் எப்படி நுழைந்தன? அரசே, தாங்கள் தலைநகரம் சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த பெருச்சாளிகள் எப்படியோ தந்திரமாக கோட்டைக்குள் நுழைந்திருக்க வேண்டும். சீசி, இவைகளை வளரவிட்டால் நாட்டுக்கெல்லாம் ஆபத்து. மக்கள் நலனே பெரிதாக நினைத்த மன்னவன் வாழ்ந்த இந்த நாட்டில் மக்களை சுரண்டி கொழுக்கும் இந்த பெருச்சாளிகளை வாடவிடுவதா? ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். மகாபிரபு, உருவிய கத்தியை உரையில் போடுங்கள். உத்தரவு. தாங்கள் கட்டளையிட்டால் இந்த கூட்டத்தை விரட்ட ஒரு பெரும் படையை காத்திருக்கிறது. பகுத்தச்சாரை, இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும்? அதற்கட்டும் தளபதி, எங்கே நம்முடைய மந்திரிகள் எல்லாம் காணவில்லை? அரசே, இப்பொழுது விட்டால் பிறகு வாய்ப்பே கிடைக்காது என்று எல்லா மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார்கள். சுற்றுப்பயணமா? மக்கள் சோத்துக்கெல்லாம் ஆற்றி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுப்பயணம் ஒரு கேடா? திரும்பி வரட்டும். வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்கள் கணக்கை தீர்த்து விடுகிறேன். தீர்க்க வேண்டியதில்லை, கணக்கு கேட்டாலே போதும். భలే தளபதி గారు, మీరు చాలా మంచి ఐడియా చెప్తున్నారు. அது என்ன அரசே, பல மொழிகள் பேசுகிறீர்கள். உங்கள் தாய்மொழி எதுவோ? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ். இனத்தால் தமிழன், பிறப்பால் இந்தியன். சபாஷ், நீங்கள் சாதாரண ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஆஹா, என்ன இது? மக்களின் குறையை தீர்க்கும் ஆராய்ச்சி மணி தரையிலே கிடக்கிறது. நீதி இப்படி வீதியிலே கிடக்கலாமா? ஐயோ, மன்னவா, மன்னவா, நீர் அழலாமா? கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். கடமை வீரன் அழக்கூடாது. ஆமா, மன்னர் அழுதால் நாடே அழுத மாதிரி. உங்களுக்கு எவ்வளவு இது? தளபதி, இந்த ஆராய்ச்சி மணியை வெளியே கொண்டு போய் கட்டு. மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் இதை தட்டு. ராஜகாரு, நீர் சால மஞ்ச ஐடியா செப்பர். சிவரா, சிம் சிம் சிம். அவரா, பேரரசன் வந்திருக்கிறேன். வாயிலிருந்து வரவேற்க வேண்டிய குறுநில மன்னன் ஏன் இங்கு வரவில்லை? தொப்பி பற்றா தொங்க விதமா லடிக்கலாம். தும்பி இதழ்கை கைசா இங்க வந்தே, ஏன் வந்தே? இது எங்க விடுதான்? அப்படி என்றால் இந்த குறுநில மன்னன் அவர் எங்க அப்பா. வணக்கம் தர்மராஜா. ஆசீர்வதிவதின்னு வதிக்கிறேன். நாரிமணி, இதான் உன் நைனாவா? வாங்க உள்ள போவோம். ஐயா, அது இருக்குங்க, நம்ம சாப்பிட போவோம். தர்மராஜா, தயவு செய்து இந்த நாற்காலியில் அமருங்கள். இதுதான் மன்னவருக்கு சிம்மாசனம் போடாமல் வெறும் நாற்காலியில உட்கார வைக்கிறாய். இதுதான் எனக்கு காட்டும் மரியாதை. துஷ்டா! மகாராஜா, மரியாதையை கேட்டு வாங்க கூடாது. கொஞ்சம் இருங்க, இப்ப நானே கொடுக்கிறேன். குடுகுடு. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் கதவை இழுத்து பூட்டுங்க. என்ன இது? என்னை உள்ளே வைத்து விட்டு வெளியே கதவை பூட்ட சொல்கிறாய். சதி செய்கிறாயா? இல்லை மகாராஜா, நான் உங்களுக்கு கொடுக்க போகும் விருந்தை மற்றவங்க பார்க்க கூடாது. பாருங்க. பலே பலே, உனக்கு புத்தி இருக்கிறது. யாரானி? விளையாடாதே, விளையாடாதே. எந்த ஊரு? எல்லா ஊர் யாவூர் தாண்டா. எதுக்காக இங்க வந்த? உன் ஊழலாட்சியை ஒழித்து கோட்டையிலே என் கொடியை பறக்க விட வந்தேன். ரெண்டு டாய். மரியாதையா அந்த பொண்ணு லதா என்கிட்ட ஒப்படைச்சிடு. அடைக்கலம் அடைந்த பெண்ணை அந்நியனிடம் ஒப்படைப்பது அரசியல் சட்டப்படி அநீதியடா அக்கிரமக்காரனே. என்னடா சொன்னேன்? கிறுக்கு பயலே, எங்கிட்ட நீ வாழாட்ட? உன் மூக்கு கண்ணாடியில் ஒரு பக்கத்தை கலட்டி விடட்டுமா? ஐயோ வேண்டாம். இந்த வாழை என்னவென்று நினைத்தாய்? தலையாளங்காலத்து செருவந்த பாண்டியனுடைய தாத்தா குந்தாணி கருப்ப பாண்டியன் கொடுத்தது. என்னிடமா வாழையாட்டுகிறாய்? ஒன்றை நறுக்கி விடுவேன். இல்லை மகாராஜா, உங்களிடம் சிறிது விளையாடினேன். நானும் உன்னிடம் விளையாடினேன். ஆமா, என்ன வெறும் பழங்களை மட்டும் வைத்திருக்கிறாய்? போசனம் மன்னிக்க வேண்டும். சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம அரண்மனையை கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோமே. அதுவும் நல்ல யோசனை தான். நீ முன்னால் போ, நீ நம்ப முடியாது. அடிக்கடி ஏதாவது செய்கிறாய். அப்படியே மகாராஜா. என்ன இது சப்தம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி வயிற்று வலி தாங்க முடியாம இப்படிதான் அடிக்கடி கத்துவா. புண்ணிய கொடிகாரோ, என்ன புருடா விடுகிறீர்? நீர்தான் குறுகிய எண்ணம் படைத்த குறுநில மன்னராயிட்டே. யாராவது பெண்களை கொண்டு வந்து சிறை வைத்து ஐயோ,
இப்ப நான் அப்படி ஒண்ணும் இல்ல. உண்மைதான்? இல்லவே இல்லைங்கிற. வாங்க. जाओ जाओ पीछा करे जाओ துப்பாக்கி என்னிடமே இருக்கட்டும். ஆமாம், உன்னை பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய மாடமாளிகை உனக்கு எப்படி வந்தது? பரம்பரை சொத்தா அல்லது பாலிடிக்ஸில் வந்ததா? மகாராஜா, உன்னை சாதாரண குறுநில மன்னன் என்று நினைத்த நீ பெரிய கடத்தல் மன்னனா இருப்பாய் போல இருக்கிறதே. நீங்க விளையாட்டா பேசினாலும் அது வினயமாத்தான் இருக்கு. வேலை பூண்டு. வாங்க போங்க. தர்மராஜா, பாக்குறதுக்கு நீங்க கிறுக்கம் மாதிரி இருந்தாலும் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிநில மன்னா, உன் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சோஜா பேட்டை சோஜா சோஜா ராஜகுமாரி சோஜா சோஜா ராஜகுமாரி சோஜா. நிறுத்து. எதற்காக ஆராய்ச்சி பண்ணி அடித்தாய்? யாருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஆபத்தா? ஈசி 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 ஈசி. எனது நாட்டிலே எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா? தளபதி கேட்டாயா இந்த விந்தை? விந்தை மாத்திரமில்லை மகாராஜா, விசித்திரமாகவும் இருக்கிறது. தர்மராஜா, என்ன சமாசாரம்? எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா? இல்லைங்க, எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு நீங்க லதாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. இசி 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 இசி. என்ன வார்த்தை சொன்னாய்? வீரத்தின் பிறப்பிடம், தர்மத்தின் இருப்பிடம், சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய்? என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன். எங்கே என் இது வாழ்? மகாராஜா, தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். உடு. வருக வருக, காவல்துறையே வருக. என்ன செய்தி? எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா? என் உதவி தேவையா? இல்ல, உன்னால பொதுஜனங்களுக்கு தொல்லைன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. தொல்லையா? என்னால் மக்களுக்கு தொல்லையா? ஆமா, அதுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்க. நான் என்ன குற்றம் செய்தேன்? யாரையாவது கொண்டேனா? கொள்ளையடித்தேனா? பிறர் குடியை கெடுத்தேனா? என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே அராஜகம் பெருகிவிட்டதா? பைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்யறதா புண்ணிய கோட்டியா எங்களுக்கு போன் பண்ணார். பைத்தியமா? பைத்தியம் எனக்கா அவனுக்கா? காவல்துறையின் பிரதிநிதியே, என்னை ஒரு கைதேர்ந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு. எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மானநஷ்ட வழக்கு தொடர்வேன். அதற்கு நீ தயாராய்? எனக்கு என்ன சட்டம் தெரியாதென்றா நினைத்தாய்? என்னை அழைத்து செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா? வாரண்ட் தலை அரிக்கிறதா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கலவா? அப்படி கேளுங்கள் மகாராஜா. வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டுமல்ல, நானும் கூட வருவேன். ஆமாம் தளபதி. இப்போது போலீஸ் மந்திரி யார்? இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை. அநேகமாக அவரா? அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்றே. மகாராஜா, அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பெயரே ஏற்படுகிறது. குற்றவாளிகள் எல்லாம் வெளியே, நிரபராதிகள் எல்லாம் உள்ளே. இதுதான் இந்த நாட்டின் சட்டமா? என்ன கொஞ்சமும் இரக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி, அவனை கைது செய்தீர்களா? புண்ணிய கோட்டியா? மேஸ்திரி ராமுவ கொலை செஞ்சான? என்னையா வளர்ற? ஆமா, நாடாளும் என்னையே விருந்து கழைத்து புலிக்கூண்டிலே தள்ளி கொள்ள பார்த்தானே புண்ணிய கோடி. அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது? சாட்சி இல்லாமல் எங்கள் தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல்துறை. நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறதா? நடந்த உண்மையை பகரு. மேஸ்திரி ராமுவ புண்ணிய கோட்டி கொலை செஞ்சத நீ பாத்தியா? பகரு பகரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். பகரு. தயங்காதே தங்கையே, தைரியமாக சொல். எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆமா, நீ சிறுமி, உனக்கு என்ன தெரியும்? காவல்துறையினரே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
என்னையாது ஒரே குழப்பமாக்கு. உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள். தளபதி, ஐயா அவருடைய விலாசத்தை வாங்கிக் கொள். அடுத்த வாரம் ஐஜி சதானந்த வருகிறார். அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம். உத்தரவு. உங்களுக்கு ஐஜியை தெரியுமா? கிட்டிப்பிலிருந்து கிரிக்கெட் ஆடிய பருவம் வரை நானும் அவரும் இணைபிரியாத நண்பர்கள். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஐஜி ஆகிவிட்டார், நான் அரசனாகிவிட்டேன். நான் வர்றேங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் ஓடி வந்து ஆராய்ச்சி பண்ணி அடியுங்கள். தங்கையே, ஏன் உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டாய்? தர்மராஜா, அரசரிடமே சொல்லிவிட்டோமே, மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும்? அதனால் தான் சொல்லவில்லை. என்ன பெண்ணே சிறையை போல் நிற்கிறாய்? இந்த ஒப்பன் செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயாய்? தர்மராஜா, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? பல்லவனுக்கு மாமன், பாண்டியனுக்கு மச்சான், சோழனுக்கு தம்பி, சூரகோட்டை ராஜா. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களே. உங்க அப்பன் எலிப்புலி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே, நானா ஏமாறுவேன்? உனக்கும் வெப்பேன், கொப்பனுக்கும் வெப்பேன். அரசே, எனக்கு உனக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தனுக்கும் வெப்பேன். பண்ணமலரே, வாரத்து நிலவே வா. வணக்கம் வேண்டே. மங்களம் உண்டாவும், பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். இந்த மன்னவனை தேடி வந்த காரணம் என்ன? உன் செவ்வாய் திறந்து செப்பு. குறுநில மன்னராகிய என் தந்தை உங்கள் தங்கைக்கும் என் தமையனுக்கும் திருமணம் நடக்காது என்று பலாரன் சொல்லிவிட்டார். அப்படியா? தன் மகனின் கல்யாணத்துக்கு தடை போட்டு நிறுத்துபவன் அப்பன் அல்ல, அற்பன். என்னிடமா மோதி பார்க்கிறான் இந்த சுப்பன். நீ என் தூதனாக புண்ணிய கோழியிடம் செல். சரி. முறைப்படி என் தங்கையை பெண் கேட்க வருகிறானா அல்லது நான் படையெடுத்து வந்து அவன் மகனை சிறைபிடிக்கட்டுமா என்று கேள். ஜாவ், நான் இருக்க பயமேன் தங்காய். பரிமாணம் செய்யும் தென்னவா மன்னவா வந்தன். அதர்மத்தை அளித்து தர்மத்தில் நிலைநாட்ட வந்திருக்கும் கர்ம வீரர் தர்மராஜாவின் தளபதி நான் இப்பொழுது தூதுவனாக வந்திருக்கிறேன். ஓஹோ, கிறுக்கனுக்கு கிறுக்கனா? மரியாதைக்கு மரியாதை. எங்கடா வந்த? தூதுவனாக வந்தவருக்கு சமாந்தஸ்து கொடுக்காமல் இருக்க வைத்தே பேசிக் கொண்டிருக்கிறாயே, இதுதான் பண்பா? பஜாவ்! டடன்டங், 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 டடன்டங். தொட்டகள். மரியாதை தெரியாத மன்னா, என் மாமன்னரிட்ட ஆணையை கூறுகிறேன் கேள். ஒழுங்கா மரியாதையா உன் பையனுக்கும் லதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் எங்கள் தர்மராஜா படையெடுத்து வந்து உன் மகனை சிறையெடுத்து லதாவுக்கு கல்யாணம் செய்து வைப்பார். என்ன சொல்லுகிறாய்? அதெல்லாம் பண்ணப்படாத. என்ன வில்லன் பார்வை பாக்குற? நல்லா இல்லையாப்பா? என்ன என்ன துப்பாக்கி தூக்குற? நான் தூதுவனப்பா. ஏண்டா குரங்கு பயல, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து இப்படி உட்காருவேன்? ராஸ்கல், இனிமே நீயோ அந்த கிறுக்கு பயலும் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க பிடிக்குதே. அமுத்திட்டியா? அமுத்திட்டியா? விரல வச்சு சும்மா இருக்க மாட்டியாப்பா? என்ன ஆயுதம்? நான் போட்டு விட்டேன், நீ போட்டு விடு. நான் தூதுவரி. நான் துப்பாக்கியால் சுட்டால் நான் ஐக்கிய நாட்டு சபைக்கே போக வேண்டி வரும். பிறகு உன் பதவிக்கே ஆபத்து. இது தேவையா உனக்கு? உனக்கு பதவி வேண்டாமா? மரியாதையாக எங்கள் தர்மராஜாவிடம் பணிந்து போ. டேய் மாதவா, சங்கரா, ஆறுமுகம், பாலமுருகா, இவனை சாவடி அடிச்சு வெளியே தூக்கி போடு. ஏண்டா என் மகனை சிறை எடுக்க போறியா? உன்னை நான் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன். உண்மையாலே மகாராஜா. தளபதி, இதெல்லாம் கோலம். தூது சென்ற இடத்துல எதிரிகள் தொல்லை கொடுத்தார்களா? தொல்லை தரவில்லை, என்னை உதைக்க வந்தார்கள். அப்படியா? நீ என்ன செய்தாய்? நான் விடுவேன், ஓடி வந்து விட்டேன். பலே, நீ வீரன். நன்றி மன்னவா. ஒருத்தன் என்ன பதில் சொன்னார்? என்னை வெளியே தள்ளி விட்டான். இனிமே நீ அந்த லதாவை பார்க்கவும் கூடாது, இந்த ரூமை விட்டு வெளியே போகவும் கூடாது. காவலாம் காவல். சேவல் கொடியோன் செந்தில் வடிவேலனை வணங்கும் எனக்கு காவல் ஒரு தடையா? உடைப்பேன் அந்த தடையை, சிறை எடுப்பேன் அவன் மகனை. தளபதி, நமது ஆணைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லா படைகளும் புறப்படட்டும். மகாராஜா, அந்த மூர்க்கனை ஒழிக்க தங்கள் உரையில் உறங்கி கிடக்கும் அந்த மூங்கில் கத்தி ஒன்று பத்தாதா? எங்கே இது? அது அள்ளையில். எந்த
அந்த நாயாவது இந்த பக்கம் தலை நீட்டிச்சு வெட்டி